ஹோட்டல் ஸ்டைலில் வந்து இன்றைக்கி நம்ம கிரேவி வைக்க போகிறோம். காடை கிரேவி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி மசாலா சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு போயிட்டு வரங்காட்டி எங்களுக்கு வந்து காலியாயிரும் எல்லாமே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து 4 காடை வாங்கிட்டு வந்தோம், அதை போட்டு தான் கிரேவி வைக்க போகிறோம். காடையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கறி மசாலா பட்டையும் சோம்பையும் போட்டு பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு வதக்கிங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச காடையை எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு அப்படியே மறுபடியும் கரண்டியை வச்சு கிண்டணும். கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறணும். அனல்லே லோ ஃப்ளேம்லேயே வச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. காடையில் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடணும். ஒவ்வொரு பொருளையும் போட்டு அப்போதான் நல்லா மிக்ஸ் ஆகும் அதோட காடையோட எல்லாம். அப்போதான் காடை கவுச்சி அடிக்காது மஞ்சத்தூள் போட்டு. கோழிக்கறி வாங்கி சமைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி காடையை வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். அதை விட இது டேஸ்ட்டாகவே இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது கோழிக்கறியை விட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க எப்படி இருக்குன்னு. காடை வீடியோவே இது 3வது வீடியோ. ஏற்கனவே 2 வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். வந்து நம்ம அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம், இல்லாட்டி கடையில் ரெடிமேடாக விற்கிது அதையும் வாங்கி நம்ம சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக அதை செஞ்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குற காடை, நல்லா கலர்ஃபுல்லாக. அடுத்தது வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லா ருசியாக இருக்கும். ஒவ்வொரு பொருளையும் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில். அப்போ தான் அந்த ருசி வரும், கிரேவி டேஸ்ட்டு வரும். இல்லாட்டி அந்த ருசி வராது, அப்படியே ஒரு மாதிரியாகவே சப்புன்னு ஆகி போயிடும். அதனால் ஒவ்வொரு பொருளையும் போட்டதுக்கப்புறம் நல்லாவே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அதில் வேக வைக்கணும். அப்போ தான் அது வந்து அதோட சேரும். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் உரப்பாக இருக்கும். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போவே பாருங்கள், நம்ம காடை கிரேவி வந்து பார்க்குறதுக்கு ஓரளவு முடிஞ்சது மாதிரியே தோணுது. ஆனால் இன்னும் முடியலை, என்ன வேலைகள் இருக்குது. இப்போ பார்க்கும்போதே நமக்கு நல்லா எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் புளியை போட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஊற்றிடுங்க. அதில் ஊற்றி நல்லா அந்த தண்ணி இந்த மாதிரி வர அளவுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா வற்றணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் வெள்ளைப்பூடு, தேங்காய், சோம்பு இது 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சதை எடுத்து நம்ம வந்து காடை கிரேவியில் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காயை அரைச்சி ஊற்றினாதே நமக்கு நல்லா கெட்டி கொடுக்கும். இல்லைன்னா வந்து கெட்டியாக வராது காடை கிரேவி. அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் காடை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தா கீழே கமெண்டில் காடைன்னு டைப் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு. இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுருப்போம். இப்போ வந்து நீ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம தண்ணி வேணும்னா கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கொதி வந்துடும். கொதி வந்து வற்றினதுக்கப்புறம் நம்ம காடை கிரேவி வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எண்டு ஸ்க்ரீனில் நம்ம குக்கிங்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதில் எல்லா வீடியோவும் குக்கிங் வீடியோ பூரா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம காடை கிரேவி வந்து இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.